ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இப்போ நீ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம ஆட்டோட நுரையீரல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கத்திரிக்காய் கடலப்பருப்புலாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம். அது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வாங்க, இந்த நுரையீரல் இப்போ நான் வாங்கிட்டு வந்து இதை சும்மா ஒரு அலசிட்டு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது மேலே இருக்க தோல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை உரித்து இது மாதிரி எடுத்துடணும். இதுமாரி உரித்து எடுத்துட்டோம்னா கண்ணாடி மாரி வரும். அது அதை எடுத்துடணும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இதை இதே மாதிரி எல்லா இடமும் எடுத்துகிட்டு நம்ம அதை துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம துண்டு துண்டாக அழகாக கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக அலசியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 கப்பு கடலைப்பருப்பு, கொஞ்சம் தான் சின்ன கப்பில் 1/2 கப் போட்டிருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை அந்த நம்ம அலசி வச்ச அந்த ஈரலை அதில் போட்டுடலாம். தக்காளி, வெங்காயம் இதிலே நம்ம போட்டுடலாம். 2 தக்காளி 2 வெங்காயம் இது கட் பண்ணி வச்சுருந்தது போட்டாச்சு. அதில் கத்திரிக்காய் ஒரு 4 பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம அதுவும் அதிலே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 போட்டால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு இதுலையே ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம அப்படியே கரண்டி போட்டு அதை அப்படியே நல்லா கலந்துடலாம். ஏன்னா அந்த பருப்பு, காய், கறி எல்லாம் போட்டு கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சில்லி பவுடரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள்லாம் போட்டதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். இது வந்து தனியா பவுடரு 1 ஸ்பூனு. அப்படியே கலந்து விட்டுடலாம். குக்கர் போட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துகிட்டு விசில் எடுத்துகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கறி, கடலைப்பருப்பு, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடணுமா. இப்போ நல்லா வெந்துருது பாருங்கள். ஒரு கடாயை வச்சுருக்கேன். கேஸ் பற்ற வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், பட்டை, லவங்கம், இலை, ஏலக்காயெல்லாம் வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுருக்கல, அதுலேயும் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அந்த குக்கரில் கறியோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சிடலாம். திறந்தபடியாக நல்லா தண்ணி சுண்டிடும். இப்போது நல்லா வாசனையாக அருமையான மட்டனோட ஈரல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. பெப்பர் லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுது. கிரேவி மாரி ஆகிடுது பாருங்கள். இப்போ நம்ம அது வேறு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான சுவையான ஆட்டோட நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ரசத்தோட இதை கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.